கிரிக்கெட் டைம் ஃபேன்ஸுக்கு வணக்கம். விராட் கோலி பார்த்து ஃபேன்ஸ் எல்லாருமே நீ பேசாம வேற டீமுக்கு போயிரு சிவாஜிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. நேற்றைய மேட்ச்ல பயங்கர எக்ஸைட்டடா இருந்தாருங்க. ஆரம்பத்துல இருந்து ஃபீல்டில் சுனில் நரேனை வந்துட்டு அப்படியே ஜாலியா ஃபன் பண்ணிட்டு இருந்தாரு. இன்னைக்கு நான் தான் பவுலிங் போட போறேன், உன் விக்கெட்டை தூக்க போறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் பார்த்தோம் அப்படின்னா அவரு கூட மிகப்பெரிய ரகலையெல்லாம் பண்ணிட்டு செம்மையா இருந்தாரு. இன்னைக்கு மேட்ச் எப்படியோ கம்ஃபர்டபுளா ஜெயிச்சிரும்னு சொல்லிட்டு லாஸ்ட் பால் வரைக்கும் அவ்வளோ ஒரு சிரிப்பு இருந்துச்சு அவரோட மூஞ்சில. 3 பால், அதாவது 3 ரன் தான் வேணும் 2 பால் அப்படிங்கிற வரைக்கும் ரொம்ப சந்தோஷமா இருந்தாரு. அன்பார்ச்சுனேட்லி ஒரு ரன்ல தோத்ததுக்கு அப்புறம் என்னடா வாழ்க்கை அப்படிங்கிற மாதிரி எவ்ரி மேட்ச் முடியும் போது அந்த மனுஷனோட மூஞ்சியவே பார்க்க முடியல. உண்மையாலுமே ஆர்சிபிக்கு அவர் தேவைதானா, வேற டீம் போகணுமா அப்படிங்கிற எல்லாத்தையும் கம்ப்ளீட் இந்த வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்போதான் அப்டேட் எல்லாமே டக்கு வந்து சேரும். சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உண்மையாலுமே ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, விராட் கோலி பொறுத்த வரைக்கும் வேர்ல்ட் கிளாஸ் பேட்டர், நம்பர் 1 பேட்டர், கிங். அது மட்டும் இல்லாம எவ்வளவு பேர்கள் எவ்வளவு பட்டங்கள் இருக்கு கொடுத்துக்கிட்டே போயிட்டு இருக்கலாம். ஆனா அவர் விளையாடுற அந்த பிரான்சைஸுக்கு ஒரு டிராஃபி கூட இப்ப வரைக்கும் வாங்கி கொடுக்க முடியலையேங்கிற வருத்தம் இருந்திருக்கு. அந்த வருத்தத்தினாலதான் சரி ஓகே நான் வந்துட்டு கேப்டனை கண்டினியூ பண்ணல, நான் பிளேயரா கண்டினியூ பண்றேன்னு சொல்லி ஒரு 3 வருஷங்கள் ஆச்சு. அப்படி இருந்தப்ப கூட ஃபேஃப் டு பிளஸினாலையும் இந்த கோப்பையை அடிக்க முடியல. இப்பவும் ஆல்மோஸ்ட் எலிமினேட்டர் அப்படின்னு சொன்னோம். இதுக்கு மேல அவங்க குவாலிஃபை ஆகி செமிஃபைனல் போனாங்க அப்படின்னா அது ஹிஸ்டரி. இதை வந்துட்டு மாத்தவே முடியாது. இங்கிருந்து ஆர்சிபி புஷ் பண்ணி போனாங்க அப்படின்னா அது வேற லெவல் ஹிஸ்டரி தான். அதுக்கு மற்ற டீம் எல்லாம் தோக்கணும், இவங்க நெட் ரன் ரேட் பயங்கரமா ஜெயிக்கணும், இன்னும் ஏகப்பட்ட ஃபார்முலாஸ் எல்லாம் இருக்கு. அது நடக்கிறது 90% சாத்தியம் இல்லாத ஒரு விஷயம். ஒரு 10% அங்க இங்கேன்னு சொல்லி ஒரு வாய்ப்புகள் ஒட்டிட்டு இருக்கு. நடக்குதா இல்லையாங்கிறத பத்தி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி விராட் கோலியை பொறுத்த வரைக்கும் இந்த டீமுக்கு தகுதியான ஒரு நபரான்னு கேட்டா என்ன பொறுத்த வரைக்கும் தகுதி இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா ஒவ்வொரு தடவையும் நான் டீமை சொல்ல, டீம்னா உள்ள இருக்க 25 பேரை சொல்ல, நான் இந்த மேனேஜ்மெண்ட்டை பத்தி பேசிட்டு இருக்கேன். அவங்க எடுக்கக்கூடிய பிளேயர்ஸ் எல்லாருமே எப்படி இருக்காங்க தெரியுமா? ஒவ்வொரு டீமே எடுத்து பாருங்க. சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும் லீடிங் ரன் கேட்டர் இந்தியன் பேட்ஸ்மேன் எத்தனை பேர் அடிச்சிருக்காங்கன்னு எடுத்தா ஒரு முரளி விஜய் அந்த லிஸ்ட்ல இருப்பாரு. சுரேஷ் ரெய்னா அந்த லிஸ்ட்ல இருப்பாரு, MS தோனி இருப்பாரு, பத்ரிநாத் இருப்பாரு. இந்த மாதிரி சிஎஸ்கேக்கு கான்ட்ரிபியூட் பண்ண இந்தியன் பிளேயர்ஸ் நிறைய இருப்பாங்க. அம்பத்தி ராய்டு ஒரு வருஷம் விளையாண்டாரு, அவர் இருப்பாரு. இன்னும் இந்தியன் பிளேயர்ஸ் வந்துட்டு அப்படியே அடிக்கிட்டே போயிட்டு இருக்கலாம். ஒரு மும்பை இந்தியன்ஸ் எடுத்துக்கங்க. மும்பை இந்தியன்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்தியன் பிளேயரை ப்ரொடியூஸ் பண்றதுல அந்த மாதிரி ஒரு சைடு பார்க்கவே முடியாது. ஒரு ஹர்திக் பாண்டியா, ஒரு பும்ரா, அது மட்டும் இல்லாம சூரியகுமார் யாதவ் அப்படிங்கிற மாதிரி இந்தியன் பிளேயர்ஸ் நிறைய ப்ரொடியூஸ் பண்ணிருக்காங்க. நல்ல பேட்டர் சூரியகுமார் யாதவ், இப்ப திலக் வர்மா, ஈசான் கிசார், நிறைய பேரை வந்துட்டு நம்ம அப்படியே அடுக்கடுக்கா அடுக்கிக்கிட்டே போயிட்டு இருக்கலாம். அந்த மாதிரிதான் மும்பை இந்தியன்ஸ் சைடு. ஆனா ஆர்சிபியை பொறுத்த வரைக்கும் விராட் கோலி ஒருத்தர் மட்டும்தாங்க. இன்னைக்கு வரைக்கும் ஒரு இந்தியன் பேட்ஸ்மேன் ஆர்சிபிக்காக அதிக ரன் அடிச்சது யாருன்னு கேட்டீங்கன்னா விராட் கோலி. நான் ஒரு வீடியோல பேசியிருப்பேன். செகண்ட் அதிக ரன் யார் அடிச்சிருப்பான்னு நீங்க யோசிக்கிறீங்க. ஆல்மோஸ்ட் இப்ப தினேஷ் கார்த்திக் வந்துட்டு இருக்காரு. ஆனா தினேஷ் கார்த்திகை விட முன்னாடி யார் இருக்கா தெரியுமா? ராகுல் டிராவிட் விளையாண்டு எத்தனை வருஷம் ஆகுது. ஆனா இன்னைக்கு வரைக்கும் இந்தியன் பிளேயர்ஸ் கான்ட்ரிபியூட் பண்ணவே இல்லை. இதுக்கு காரணம் ஆக்ஷன்ல மேனேஜ்மெண்ட், அவங்களோட ஸ்ட்ராட்டஜி, எடுக்கக்கூடிய பிளேயர்ஸ் எல்லாருமே இந்த கிறிஸ் கெயில் இவங்க மாதிரி ஃபாரின் பிளேயர் எல்லாம் எடுக்கிறாங்க. அது தப்பு இல்ல, ஃபாரின் பிளேயர்ஸ் ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனா பலம் வாய்ந்த இந்தியன் பிளேயர்கள் வேணும். இந்த லீகை ஜெயிக்கணும் அப்படின்னா இந்தியன் பிளேயர்ஸ் மட்டும்தான் உங்களுக்கு அதிகப்படியா ஹெல்ப் பண்ணுவாங்க. ஃபாரின் பிளேயர்ஸ் ஒரு 40% அப்படின்னா இந்தியன் பிளேயர்ஸ் 60% ஹெல்ப் பண்ணுவாங்க. அப்படி ஒரு குவாலிட்டியான இந்தியன் பேட்ஸ்மேன்ஸ் கிடையாது. 3 பேர் தான் நம்மளே இப்ப விரல் விட்டு எண்ண முடியுது. விராட் கோலி, ராகுல் டிராவிட், அதுக்கப்புறம் வந்துட்டு தினேஷ் கார்த்திக். இவ்வளவு ஒரு புவரான ஒரு இந்தியன் லைனப்பை வச்சுட்டு எப்படி ஜெயிக்க முடியும்? இவ்வளவு பெரிய லைன்லயும் அவர் ஒருத்தர் தாங்க டாப்பா இருக்கிறார். ஆர்சிபியோட ஹையஸ்ட் ஸ்கோர் அவர் தான். அதிக செஞ்சுரி அவர் தான். 973 ரன்னும் அவர் தான். ஆர்சிபிக்கு வந்துட்டு தனியா அடிச்ச இந்தியன் பிளேயருடைய ரன்னும் அவர் தான். ஓபனராகவும் அதிக ரன் அவர் தான். அவர் ஒருத்தர் மட்டுமே கான்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருக்கும்போது இந்த டீம்ல மத்தவங்க எல்லாம் என்ன பண்றாங்கிற ஒரு கேள்விக்குறி தான். இதை பார்த்துட்டு தான் எவ்ரி மேட்ச் அவர் தோத்ததுக்கு அப்புறம் அவரோட ஃபேஸை பார்த்தோம் அப்படின்னா உண்மையாலுமே ரொம்ப பாவமா இருக்குங்க. மற்ற பிரான்சைஸ்ல இருக்கக்கூடிய ஆட்களுமே பார்த்தோம் அப்படின்னா விராட் கோலி வெல் டிசர்வ், கண்டிப்பா ஒரு IPL கோப்பைக்கு டிசர்வ் ஆன ஆளு. ஆனா ஆர்சிபில அவங்களால அடிக்க முடியலையேங்கிற மாதிரிதான் எல்லாருமே பேசிட்டு இருக்காங்க. எஸ்பெஷலி அந்த பட்லர் மேட்சை மறக்கவே முடியாது. மனசு உடஞ்சு போய் ஓரமா அவர் தனியா நடந்துட்டு இருந்தாரு, தனியா புலம்பிட்டு இருக்க பார்க்க முடிஞ்சு. 100 ரன் அடிச்சும் பார்த்தோம் அப்படின்னா சேசிங்ல பவுலிங் யூனிட் 100 ரன் விட்டு கொடுத்துருவாங்க. பட்லர் செஞ்சுரி அடிச்சு அந்த மேட்சை வின் பண்ணி கொடுப்பாரு. அவ்வளவு புவரான ஒரு பவுலிங் யூனிட். அவரால் என்ன பண்ண முடியும்? எவ்ரி மேட்ச் அவரால் முடிஞ்ச கான்ட்ரிபியூஷன் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. கூட சப்போர்ட் இல்ல. டீம் அப்படிங்கிறது என்ன? இண்டிவிஜுவலா வந்துட்டு விளையாடுறது வந்துட்டு கிரிக்கெட் கிடையாது. டீம் எஃபர்ட்ங்கிறது முக்கியம். டீம் சப்போர்ட் பண்ண மாட்டேது. இவ்வளவு பெரிய ஆள் வந்துட்டு என்னதான் பண்றதுங்கிற மாதிரி தான் கேட்டிருக்காங்க. இப்பவும் மத்த டீம் வந்துட்டு அப்ரோச் பண்றாங்க. ஆப்ஷன்ல போறவாரா அப்படின்னு கேட்டோம்னா கண்டிப்பா விராட் கோலி பொறுத்த வரைக்கும் ஆப்ஷன்ல போக மாட்டாரு. எவ்வளவு கோடி கொடுத்தாலும் மத்த ஒரு பிரான்சைஸுக்கு போய் விளையாட மாட்டாரு. இவ்வளவு பெரிய லோயலா இருக்கக்கூடிய ஆளுக்கு இந்த டீம்னால எதுவுமே பண்ண முடியலையேன்னு சொல்லிட்டு தான் ஃபேன்ஸ் எல்லாருமே வந்துட்டு ரொம்ப வருத்தமா பேசிட்டு இருக்காங்கன்னு சொல்லணும். விராட் கோலி
பொறுத்த வரைக்கும் வேர்ல்ட் டிசர்வ்ங்க. கண்டிப்பா ஐபிஎல் கோப்பைக்கு ஒரு தகுதியான ஆள் தான். ஆனா இன்னும் ஓடிக்கொண்டே இருக்குது. ஸோ 17 வருஷம் போச்சு. ஸோ அடுத்த வருஷமும் வெயிட் பண்ண வேண்டிய ஒரு சுச்சுவேஷனுக்கு தள்ளப்பட்டார் விராட் கோலி. ஸோ இதை தாண்டி T20 வேர்ல்ட் கப் இருக்கு, ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு. இந்த மென்டாலிட்டி, இந்த ஒரு மென்டல் ப்ரெஷரோட பார்த்தோம் அப்படின்னா அவர் போய் அங்கே ஆடுறாரு அப்படிங்கிற பட்சத்தில் எக்ஸ்ட்ரா தான் இருக்கும். என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்க்கலாம். ஸோ நீங்க ஒரு விராட் கோலி ஃபேன், நீங்க ஒரு கிரிக்கெட் ஃபேனா இருந்தீங்கன்னா இப்படி ஒரு தனி மனிதனுடைய கான்ட்ரிபியூஷன் பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத வந்துட்டு தாராளமா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. தொடர்ந்து அப்படியே இருக்க சேனலோட இணைஞ்சிருங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.